ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பரான வெயிலுங்க. ஆனால் குளிரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாமே கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ மூணாரை விசிட் பண்ண வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஓணம் திறக்காயிரும், நல்லா கூட்டம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா சீசன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஓணத்துக்கு ஸ்கூலு எல்லாமே லீவாக இருக்கும். ஒரு 10 days லீவ் இருக்கும். அந்த டைமில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அம்மாவை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அம்மா இங்கே தான் இருக்காங்க. காலையில் டீயை போட்டுட்டு அம்மாவுக்கும் அத்தைக்கும் டீ கொடுத்துட்டு ஒரு ரஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். நேற்றுக்கு நைட்டு நம்ம வீட்டில் வெஜ்ஜி பிரியாணி பண்ணியிருந்தோம். அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது, பிரியாணிக்கு கடுகு போடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே எனக்கு தெரியாதுங்க. அதுலேயும் ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் 1-2 பேர் மட்டும் நான் என்னமோ சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு தெரியாது, பிரியாணி பண்ண தெரியாது. நமக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வீட்டில் பிரியாணி பண்ண மாட்டேன், எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பிரியாணி அப்படின்னாலே அது ஐஸ் பிரியாணி தான். நம்ம ஊரில் பழைய சோறை தண்ணி ஊற்றி போட்டு காலையில் அதை சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த ஐஸ் பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்றுக்கு வீட்டில் எல்லோரும் ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் ட்ரை பண்ணேன். எதையும் பார்த்தும் நான் ட்ரை பண்ணல. எப்போதும் சமைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணிட்டேன். அது வந்து இவ்வளோ பெரிய மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. இனிமேல் பிரியாணி பண்ணும்போது நான் கடுகு போடாமலே நான் வந்து சமைக்கிறேன். அம்மா வந்து முட்டைக்கோஸை நல்லா நீட்டமாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை, பச்சை மிளகா, சின்ன சீரகம் இதெல்லாம் நம்ம உரலில் போட்டு இடித்து அதையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கேரட்டும் முட்டைக்கோஸும் அதையும் இதோடு சேர்த்து வதக்கி லைட்டாக மேலோட்டமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிட்டு சோறோடு விரவி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நைட்டு பண்ண பிரியாணி வேறு கொஞ்சம் இருந்துச்சுங்க. அப்புறமா சிக்கன் கிரேவி இருந்துச்சு. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சிக்கன் கிரேவி வேறு இருந்துச்சு. தோசை மாவு வேறு ஆட்டி வச்சுருந்தாங்க. காலையில் நம்ம வீட்டில் இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து இருக்குது. ஸோ மக்களே, இந்த வாரம் நீங்கள் மூணாரை விசிட் பண்ண வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வரலாம். ஏன்னா பகலில் வெயில் நல்லா இருக்குது. நைட்டும் விடிய காலையிலையும் குளிர் பார்த்திங்கன்னா பனி சீசன் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நல்ல குளிர் இருக்குது. அடுத்த வாரங்கும்போது கொஞ்சம் கூட்டமாயிரும், டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. மேபி மழை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு நாளும் நம்ம வெதர் பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கடவுளுடைய அருளும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.